SC/ST மக்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் வெளியிடவில்லை என்றால் கோட்டையை முற்றுகையிடப் போவதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். SC/ST மக்களுக்கான 10,000 காலி பணியிடங்களை நிரப்ப தவறிய தமிழ்நாடு அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமூக நீதி பேசும் திமுக அரசு SC/ST மக்களின் வாழ்க்கையை பறிக்கக்கூடாது என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். SC/ST மக்களின் வாழ்வாதாரத்தில் அரசு இதுபோன்று செயல்பட்டால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று பூவை ஜெகன்மூர்த்தி கூறினார். தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு செலவழித்த நிதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்னும் 20 நாட்களுக்குள் அறிவிப்புகள் வரவில்லை என்று சொன்னால் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைமையிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பு வரும். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியே தீர வேண்டும். நம் மக்களுடைய நலனுக்காக நாம் போராடியே தீர வேண்டும். நம் மக்களுடைய வளர்ச்சிக்காக, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் சிறை செல்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு